புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாளை சாலை வலம் மூலம் பரப்புரை மேற்கொள்கிறார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடக்கிறது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி, எதிர்க்கட்சியான இந்தியா கூட்டணி, தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை களத்தில் உள்ளன. இதுபோக தனியாக கட்சி தொடங்கிய சிலர் சுயேட்சையாக களம் காண்கிறார்கள். இந்த சூழலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை மேற்கொள்ள பிரதமர் மோடி நாளை புதுச்சேரிக்கு வருகிறார். நாளை மாலை 4:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வரும் பிரதமர் அங்கிருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பு வந்து அந்த இடத்திலிருந்து சாலை வலத்தில் பங்கேற்கிறார். அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து அண்ணா சாலை வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த சாலை வலம் சுமார் 1 மணி நேரம் நடக்கிறது. இதனால் சாலையோரம் இரும்பு தடுப்புகள் வைக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பிரதமர் வரும் லாஸ்பேட்டை விமான நிலையம் தொடங்கி சாலை வலம் நடக்கும் பகுதி வரை தீவிர கண்காணிப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பிரதமரின் சாலை வலத்தை முன்னிட்டு துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ட்ரோன் பறப்பதற்கு புதுச்சேரியில் தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு 5 அடுக்கு பாதுகாப்பும் பிரதமர் வரும் நேரங்களில் போடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மோடியின் வருகை காரணமாக கிழக்கு கடற்கரை சாலை, அண்ணா சாலை, பிரெஞ்சு பகுதியான ஒயிட் டவுன் உள்ளிட்ட இடங்களில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது.